இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது. இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? இப்போ இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். வெந்தயம் நிறைய சேர்த்தோன்னா கசப்பு ஏற்படும், கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக இல்லை தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்கிறதோட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமாக புளிப்பு இல்லாத மாங்காவாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் போட்டு நல்லா கிளறதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஊறுகாவுக்குலாம் நல்லாயிருக்கும். கிளறி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயிலே மாங்காய் நல்லா குக் ஆகணும், அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொடியை கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு கட்டி அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இது 1 பாட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடக்குள்ளார டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் செஞ்சதை வெறும் வாயிலே சாப்பிட்டு காலி பண்ணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.